எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் பாமினி, வயசு 42 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நடுத்தர வசதியில் பின் வந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா நாயுடுன்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா ரிஷபம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் பார்த்து வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க டிகிரி வரை படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ பெரிய கால் சென்டர் கம்பெனியில் வாய்ஸ் ப்ராசஸ் ஜாபில் வேலை பார்த்து வரதான் சொல்கிறாங்க. இவங்க ஸ்டார்டிங்லேருந்து ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கறது சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் அப்படின்னு 3 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்றதாங்க இவங்களுக்கு தொடர்ந்து இந்த ஒர்க்கு ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. நம்ம இவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் கிளர்க்காக வேலை பார்த்து வரத சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சரை வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ பென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. நம்ம இவங்களுக்கு கூட பிறந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் கதை சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம. அவர் வேறு ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. மேரேஜ் ஆன சில வருஷத்தில் இவங்க ஹஸ்பண்ட் பாடியில் ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளம்லாம் தவறிட்டாங்களா. அப்புறம் இவங்க இது வர ஆண் துணை இல்லாமல் தனிமல் தான் வந்துட்டு வராங்களா. இப்போ வாழ்க்கையை ரொம்ப வெறுமையாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இவங்களுக்கு 2ஆம் திருமணம் பண்ணிக்க வரன்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாமா. அதனால தான் நம்மகிட்ட வந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வரப்புற துணை ஒரு நல்ல கேரக்டர் எதிர்பார்க்குறாங்க. இவங்க மேரேஜ்க்கு அப்புறம் ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பான்னு சொல்கிறாங்கம்மா. ஏன்னா இவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு எப்போ நினைப்பாங்களாமா. அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வரப்புற துணை ஒரு நல்ல மந்த்லி இன்கம் வேறு வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்களே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு எங்கள் பொண்ணையை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு பசங்க தான் ஓகே சொல்லியிருக்காங்க. மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி எதிர்பார்க்குறாங்கம்மா. டாமினேட் பண்ணாமல் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கெட்ட பழக்கம் இது இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. வயசு முன்ன பின்ன இருந்தாலும் பாருன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்போ பேச வேண்டாம்னு நினைக்கிறாங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றி எப்போ கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு பற்றி கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர எந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.